இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். இன்னைக்கு பார்க்க போற வசனம் வந்து மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அதே சமயம் வந்து லூக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் அதே தான் சொல்லுது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. மற்றபடி 2 வசனமும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்லுது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் உலகத்தில் வந்துட்டோம். நிறைய நமக்கு உபகரணங்கள், நமக்கு அசிஸ்டன்ஸ், அதாவது என்ன சொல்ற ரோபோட், இந்த மாதிரி பல அசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. விஞ்ஞான அறிவு தேவைப்படுது. எத்தனையோ வகையான உதவிகள் நம்மளுக்கு எளிதில் நடக்க, நம்ம நேரம் குறைஞ்ச நேரத்தில் அதிக ப்ரொடக்டிவிட்டி பார்க்கணும்னு எவ்வளோ காரியத்தை மனிதன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கான். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதாவது நீங்க ஒரு காரியத்தை நடத்துக்கிறதுக்கு ஒரு சரீரத்துல ஒரு சக்தி தேவை. ஒரு காரியத்தை நடத்துறதுக்கு சரீரத்துல ஒரு சக்தி தேவை. அதே மாதிரி உங்க மனசுக்கும் உங்க ஆத்மாக்கும் உங்களுடைய ஆவிக்கும் ஒரு சக்தி தேவை. இந்த உலகத்துல சாப்பிடுறீங்க, பிசிக்கல் ஃபுட்டு பிசிக்கல் பாடிக்கு போயிடுது. அதே ஆவி ஆத்மாக்கு உங்களுக்கு ஃபுட்டு தேவனுடைய வார்த்தை தான். இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு சமுதாயத்துல ஒரு 100 பேர் வாழறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு 100 பேர்ல 10 பேர் ஒரு தொழில் செய்யறாங்க, இன்னொரு 10 பேர் வேற ஒரு பிசினஸ் பண்றாங்க, ஒரு 10 பேர் ஏதோ ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்காங்க, 10 பேர் ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருக்காங்க, 10 பேர் ஏதோ ஒரு இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தேவையான பங்களிப்பை ஒவ்வொருவரும் ஒரு தொழில் செஞ்சு, ஒவ்வொரு வியாபாரம் செஞ்சு, ஒவ்வொரு உற்பத்தி செஞ்சு, உற்பத்தியோ சேவையோ ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம கொடுத்துன்னு இருக்கும்போது, இதுல தேவனுடைய வார்த்தையை கொடுக்க மேய்ப்பர்கள் அழைக்கப்படுகிறாங்க. மேய்ப்பர்கள் அழைக்கப்படுகிறது எதனாலன்னா, இப்போ 100 பேருக்கு ஒரு பாஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 99 பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய, அதாவது அவங்களுடைய உள்ளான மனுஷன், அவங்களுடைய இப்ப அவங்களுக்கு வர பிரச்சனை எல்லாமே பிசிக்கலா தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. மேன் இஸ் அ ட்ரைபார்ட் பீயிங். அதாவது மூணு பாகம் இருக்கு மனுஷன்ல. அதாவது ஜெனரலா சயின்டிபிக்கா சொல்லணும்னா பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடின்னு 3 பாடி, அவனுக்கு 3 பிரிவா இருக்கிறான். பைபிள் ரிலேட்டடா சொல்லணும்னா ஆவி, ஆத்மா, சரீரம். ஆத்மான்றது அவனுக்குள்ள மனம் சார்ந்த பகுதி, ஆவின்றது அவனுடைய ஜீவன் சார்ந்த பகுதி, சரீரம்ன்றது பிசிக்கல் பத்தி சொல்றோம். இதுல என்னன்னா வெறும் டாக்டர்னாலே எல்லாமே செய்ய முடியுமா? இப்போ ஒரு வீடு கட்டணும்னா நீங்க இன்ஜினியர் போய் பாக்குறீங்க, சிவில் இன்ஜினியர் கட்டி பிளான் போட்டு கொடுக்குறா, கட்டிடுறீங்க. இப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றீங்க? டாக்டர்கிட்ட போறீங்க. இதே உங்களுடைய ஆத்மாக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க போவீங்க? இது ஒரு ஆவிக்குரிய காரியம்னும் போது எங்க போவீங்க? அதுக்காக தான் பாஸ்டருங்க இருக்கிறாங்க. இப்ப பாஸ்டரல் கேர் நம்மளுக்கு தேவையா? ஒரு பாஸ்டர் நம்மளுக்கு தேவையா? இது எப்படின்னா, ஒரு மருத்துவர் எப்படி நம்ம சரீரத்துக்கு தேவைப்படுறாரோ அதே போல ஒரு பாஸ்டர் நம்மளுக்கு தேவை. பாஸ்டர் போது ஒரு குருவானவர்கள், ஒரு குருவா இருக்கிறவங்க, ஒரு ஆவிக்குரிய அறிவை பெற்று இருக்கிறவங்க, அவங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை நடத்த. இப்போ 99 பேரும் உலக வேலையே செஞ்சுன்னு இருக்கும்போது ஒருத்தர் இதுல இருந்து விலகி தனியா வராங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா லைஃப் கோச்சிங் நிறைய பேர் வராங்க. இது அப்பார்ட் ஃப்ரம் ரிலீஜியன் இருக்கிறவங்கள லைஃப் கோச்சின்னு கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்கள என்தூசியாஸ் பண்ணி என்கரேஜ்மெண்ட் கொடுத்து அவங்கள கவுன்சிலிங் பண்ணி அவங்கள அவங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுனால இந்த லைஃப் கோச், லைட் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி ரிலீஜியன்ல இருந்து வெளியே வரவங்கள அப்படி சொல்றாங்க. ரிலீஜியன்ல அவங்கள பாஸ்ட்னு சொல்றாங்க. ரிலீஜியன் மொத்தமாவே மோசம் நம்ம ஒதுக்கிடக்கூடாது. அந்த ட்ரூ வேல்யூஸ் அது கேரி பண்ணின்னு வந்தது. இந்த பைபிள் உங்க கையில வரணும்னா எத்தனையோ பேர் உயிரை விட்டு தான் இதை காப்பாத்தி இதை எப்படியோ உங்க கரங்கள்ல கொண்டு சேர்த்திருக்காங்க. இதுல எத்தனையோ பேருடைய ஜீவன் இருக்கு, இயேசுவோடைய ஜீவன் முழுவதுமா இருக்கு. இதுல இந்த பாஸ்டல் கேர் பொறுத்த வரைக்கும் எதுன்னா, உங்களுடைய ஆவிய பகுத்து, இவங்க இந்த பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு இந்த ஆவியோட பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அவங்க ஆவியில உணர்ந்து ஒரு இன்ட்யூஷன்ல உணர்ந்து உங்களுக்கு தேவையான ரேமா வார்த்தைகளை கொடுக்கணும்.
உங்களுக்கு தேவையான ரேமா வார்த்தைகளை கொடுக்கணும். அதாவது அன்னைக்கு தேவையான வார்த்தை உங்களுக்கு நீங்க உடஞ்சி போய் இருப்பீங்க, உங்களை உருவாக்குற மாதிரியான ஒரு வார்த்தை வேணும். இதே கடன்ல இருப்பாங்க, கடன்ல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கான ஒரு வார்த்தை வேணும். ஒருத்தர் வியாதியா இருப்பாங்க, அந்த வியாதியில இருந்து நீங்கி வர்றதுக்கான சுகமளிக்கும் வார்த்தையா இருக்கணும். உங்க பிரச்சனை எதுவோ அதை கண்டறிஞ்சு அதை பின் பாயிண்ட் பண்ணி அதை குணமாக்குறதுக்கான வார்த்தை அந்த போதகர்கிட்ட இருந்து வரணும். இந்த காலத்துல போதகர்ன்ற ஒரு வேலையை யாரும் அதிகம் மதிக்கிறது இல்லை. இப்போ ஒரு பாஸ்டர் இல்லை குருவா இருக்கிறாங்கன்னா அவங்கள யாரும் மதிக்கிறது இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற ஒரு விஷயத்தையே நம்ம மெட்டீரியலிஸ்டிக் ஆகிட்டு நம்ம ஏதோ போனோமா, ஒரு 2 வசனம் படிச்சோமா, இன்னைக்கு வேலையை பார்த்தோமா, இன்னைக்கு நிலைமைக்கு என்னவோ, நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நிலைமைக்கு என்னவோ அது வரைக்கும் பார்த்துன்னு போயினே இருந்துடுறாங்க. ஒரு லாங் டைம் விஷன் இல்லை. இப்போ ஒரு பசங்களை படிக்க வைக்கிறேன்னு வச்சுங்களேன், அவங்கள என்னவா ஆக்க போறீங்க, அவங்க என்னவா ஆகணும்னு விரும்புறாங்க, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அவங்க என்னவா ஆகணும்னு விரும்புறாங்க, அவங்களுக்குள்ள கடவுளுடைய அழைப்பு என்ன, அவங்களுக்கு இருக்கிற தாளந்து என்ன, அவங்களுக்கு இருக்கிற கிருப வரங்கள் என்ன, இதெல்லாம் பார்த்துதான் அவனுக்கு ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். இது இல்லாம நீங்க திணிக்க கூடாது. இதை படிங்க, இதை நீ டாக்டர் தான் ஆகணும், நீட் எக்ஸாம் எழுதியே ஆகணும், இந்த கோச்சிங் படிச்சே ஆகணும், 2 லட்சம் ரூபாய் இருக்குது கட்டிடுறாங்க, அவங்கள பார்த்து டாக்டர் ஆயிடுறாங்க. பார்த்தா அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்காது. அவங்களுக்கு பார்த்தா மினிஸ்ட்ரியில விருப்பம் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியில விருப்பமே இருக்காது, அவங்களெல்லாம் கூட்டு வந்து மினிஸ்ட்ரியில வச்சிருவாங்க. அவங்க மற்றவங்களுக்கு இடரலா இருப்பாங்க. உங்களுக்கு அழைப்பு இருக்கா? இது பாஸ்டர்ன்றது ஒரு வேலை மட்டும் இல்ல. இப்ப 99 பேர் உலகாய வேலையை செய்யறாங்க, உலகத்தில் வேலை செய்யறாங்க, மெட்டீரியல் வேர்ல்டு செய்யறாங்க, மெட்டீரியல் வேர்ல்ட பாக்குறாங்க. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டு, தன்னை நிலைப்படுத்தி கொண்டு, வார்த்தையில கவனம் செலுத்துற, வார்த்தையை போதிக்கிற, வார்த்தையை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிற. இப்ப பைபிள்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ வசனம் இருக்கு. அந்த வசனங்கள்லாம் படிச்சு ஒரு விசுவாசி தினம் வேதம் வாசிக்கிறான்னு கேட்டா அந்த அளவுக்கு வாசிக்க மாட்டாங்க. பல பேருக்கு இந்த வேதம் இன்னும் போய் கூட சேரல, பல பேருக்கு இந்த வேதம் இன்னும் கிடைக்கல, எத்தனையோ பேர் கையில இந்த வேதம் கிடைக்காம இருக்கு. அவங்களுக்கு உண்டான ரேமா வார்த்தை, அதாவது இந்த வசனம் பாருங்க, மனுஷன் அப்பத்தினாலேயே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதாவது உங்களுக்கு உண்டான வார்த்தை. ஒரு மணி நேரம் செய்தி கேட்கறீங்கன்னா சில பேர் 1 மணி நேரம் செய்தி கூட கேட்கறது இல்ல. யூடியூப்ல 10 நிமிஷம் கேட்டா போதும், அதுவும் வேகமா வச்சு கேட்டுட்டு போயினே இருந்துருவாங்க. மெதுவா பேசுறவங்கள பார்த்தா கிண்டல் எளியமா இருக்கும். அவங்க ஏதோ நேரம் இல்லாததுக்காகவோ இல்ல அவங்களுக்கு வேலை இல்லாததுனால இந்த வேலையை செய்யல, அவங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடைக்கல, அவங்களால டாக்டர் ஆக முடியல, வக்கீல் ஆக முடியல, இன்ஜினியர் ஆக முடியல, இல்ல ஏதோ ஒரு உலகத்துல அவங்களுக்கு வேலையே கிடைக்காததுனால இந்த வேலைக்கு வராங்கன்ற வேலை பாஸ்டருடைய வேலை கிடையாது. பாஸ்டர் வேலைன்றதை காட்டிலும் பாஸ்டரிங்கிறத நினைச்சுக்கோங்க. ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், தண்ணி ஊற்றி வளர்க்கும் போது அது என்ன நடக்குது, அந்த செடியை தண்ணி ஊற்றி அதுக்கு ஒரு வேலி போட்டு, அதுக்கு ஒரு உரம் போட்டு, அதுக்கு ஒரு பூச்சி வருதுன்னா அந்த பூச்சி மருந்து போட்டு, ஒரு விவசாயி எப்படி ஒரு உற்பத்தி பொருளை உணவை உற்பத்தி பண்றாரோ அது மாதிரி உங்களுக்குள்ள உங்களை உற்பத்தி பண்றாரு. உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வர்றதுதான். நீங்க விழுந்து போன இடத்துல எல்லாம் எழுந்து நிக்கணும்னு அவர் உங்களுக்காக ஜெபிச்சு, உங்களுக்காக அவர் கண்ணீர் சிந்தி, அவர் உங்களுக்காக பிரயாசப்படுகிற ஒரு ஜீவன் அது. இந்த பாஸ்டல் கேர் இல்லாம எவ்வளவோ பேர் தவிக்கிறாங்க இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் தவிக்கிறாங்க. அதாவது நான் ஒரு கிராஸ் ரோடுன்னு 4 பக்கம் பிரியிற ரோடு, கிராஸ் ரோட்ல இருந்து நான் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அங்க அந்த வே போர்டெல்லாம் இல்ல. இந்த பக்கம் போனா சென்னை, இந்த பக்கம் போனா ஆந்திரா, இந்த பக்கம் போனா கேரளா, இந்த மாதிரி எதுவும் அந்த போர்டெல்லாம் அங்க இல்ல. வாழ்க்கையில இந்த திசை காட்டுற கருவிகள்லாம் இல்ல. அவங்க ஒரு இடத்துல நிக்கிறாங்க, நாங்க எங்க போறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. இப்ப நீங்க வண்டியில போறீங்கன்னா இந்த பக்கம் திரும்பினா ரைட்ல போனா இந்த ஊரு, ரைட்ல போனா சென்னை, லெப்ட்ல போனா ஆந்திரான்னு ஒரு போர்டு போட்டுருக்கு வச்சுக்கீங்களேன். நீங்க பார்த்து படிச்சவங்களா இருந்தா அதை பார்த்து தெரிஞ்சுன்னு போயிடுவீங்க. வாழ்க்கையில வர சூழ்நிலைய பாத்தீங்கன்னா உங்களை எந்த பக்கமும் போக முடியாம நிர்பந்தத்துல நிக்க வைக்கும். நான் எந்த பக்கமே போக முடியலைங்க,
எனக்கு எங்க எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு இருக்கு, எனக்கு எந்த பக்கமும் போறதுக்கு வழி இல்லை, எனக்கு யாராவது வழி சொல்லுவாங்களான்னு எத்தனையோ கோடியான கோடி பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. நான் என்ன படிப்பை சூஸ் பண்றது, என்ன வேலையை சூஸ் பண்றது, நான் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றது, எனக்கு எது வரும்னு தெரியலையே, எனக்கு எது வரும்னு தெரியல, நான் எதில் சிறப்பா செயல்படுவேன்னு தெரியல. இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற கனிகளை பார்த்து, உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களை பார்த்து உங்களை வடிவமைக்கிற ஒரு சிற்பி தான் ஒரு பாஸ்டர். ஏதோ ஒரு காணிக்கைக்காக நடத்துற இடம் சர்ச்சு கிடையாது. பல பேர் பாஸ்டர்களை பார்த்தீங்கன்னா காணிக்கை கொடுக்குறவங்களா, காணிக்கை வாங்குறவங்களா மட்டும்தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு சிலர் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் கொடுக்கறது இல்லை, அது வேற விட்டுருங்க. காசுக்காக வாழறவங்க அவங்கள ஒரு தரிசனத்துக்காக வாழறாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள் அவங்கள தேடி வரவங்க வாழ்க்கையே வாழறதுக்கான வழி காட்டுறதுக்கு தான் இந்த பாஸ்டரல் கேரு. இதை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது வசனம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் பிழைப்பான். இந்த வார்த்தையை பகுத்து போதிக்கணும், பகுத்தறிவோடையும் போதிக்கணும். பகுத்து போதிக்கிறது மட்டும் இல்ல, பகுத்தறிவோடையும் போதிக்கணும். இப்போ நீங்க ஒருத்தர் திடீர்னு பைபிள் வாங்கிட்டு திடீர்னு எடுக்கிறாரு, திடீர்னு கண்ண மூடி எடுக்கிறாரு. யூதாஸ் காரியத்தை 4 கொண்டு செத்தான்னு வருது. என்னடா இது 4 கொண்டு செத்தான், நம்மள என்ன சாக சொல்லுதான்னு நினைச்சு அடுத்தது பக்கம் எடுக்கிறாரு. திருப்பி நீ செய்கிறதை சீக்கிரமா செய்யின்னு வருது. நீ செய்கிறது சீக்கிரமா செய்யணும், அப்ப கடவுள் சீக்கிரமா செய்ய சொல்றாரு போலுக்குதுன்னு அடுத்து அவன் இன்னொரு பக்கத்தை தேட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி படிக்கிறதுக்கு பேர் பைபிள் கிடையாது. இந்த மாதிரி விளையாட்டுக்கான புத்தகம் பைபிள் கிடையாது. நீ நினைச்சா ஏதோ ஆகாஷிக் ரீடிங் மாதிரி, ஏதோ இந்த பச்சைக்கிளி சீட்டு எடுக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு வசனத்தை எடுத்தோமா, இன்னைக்கு ஒரு வசனத்தை திறந்தோமா, ஒரு வசனத்தை பார்த்தோமா, ஒரு வசனத்தை படிச்சோமான்றது பைபிள் கிடையாது. சில போதகர்களே தவறு பண்றாங்க. இன்னைக்கு ஒரு வசனத்தை எடுங்கம்மா அப்படின்றாங்க, உடனே பைபிள் இவர் திறக்கிறாரு, ஒரு வசனம் வருது, அந்த வசனத்தை அப்படியே பேசிட்டு போயினே இருந்துடுறாரு. இது ரேமா வார்த்தை கிடையாது. நீங்க பைபிள் கிரமமா வாசிக்கணும். ஆதியாகமம்ல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கிரமமா வாசிக்கணும். இதுல தேவன் பேசுகிற வார்த்தை எதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு நீங்க ஏதோ இங்கி பிங்கி பாங்கி போட்டு தொட்டு பார்க்கிற வசனம் இல்லை. இது கிண்டலோ கேலியோ இல்ல, வாழ்க்கைக்குரிய வசனம், வாழ்க்கைக்கு உண்டான வாழ்க்கைக்கான காரியம். இது வாழ்வா சாவான் போராடுகிறவர்களை மீட்கிற காரியம். இது வாழ்வா சாவான் போராடினவர்களை மீட்கிற காரியம். இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர் எப்படி ஃபாஸ்டா ஓட்டுவாருன்னு தெரியுங்களா? ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் நார்மல் டிரைவருக்கும் வித்தியாசம் இருக்குது. நார்மல் டிரைவர் ஃபாலோ பண்ற ரூல்ஸ் எல்லாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபாலோ பண்ண முடியாது. ஆம்புலன்ஸ் டிரைவிங்ன்றது தனி அட்டென்ஷன் அவங்களது. அவர் எந்த ரூல்ஸையும் பார்க்க முடியாது. இந்த உள்ள அந்த வண்டியில இருக்கிற உயிரை காப்பாத்தி ஆகணும், எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணி தான் அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ரீச் ஆகி ஆகணும். அந்த மாதிரி ரூல்ஸ் இல்லைன்னு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வேணா அவர் போய் ரீச் ஆகணும்னு விட்டுடுவாங்க. இதே ஒரு பாஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், இந்த ஆத்மா கஷ்டப்படுது, இந்த ஆத்மாவை எப்படியாவது விடுதலை பண்ணி ஆகணும்னு யாரும் விடுறதில்லை. உலகம் விடுறதில்ல, சாத்தான் விடுறதில்ல, பிசாசு விடுறதில்ல, யாருமே விடுறதில்ல. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரோ அதே அளவுக்கு தான் ஒரு பாஸ்டரும் செயல்படுறாரு. இந்த பாஸ்டரிங் என்னன்னா ஒரு ஒரு நம்ம கூட சகஜமா பேசுறாங்க, நம்மகிட்ட பேசுறாங்கன்றதுனால நம்ம மனசை விட்டு நம்ம எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றோம்ன்றதுனால ஒரு கிரேட் குறைஞ்சிடுறாங்க. நான் இவங்களை கடவுளுக்கு இணையானவங்க எல்லாம் சொல்லல. எல்லாருமே மனிதங்கள் தான். எல்லாருக்குள்ளயும் அந்த கிறிஸ்து வாழறாரு. அந்த கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரிச்சாரு, எல்லாருக்காகவும் அடக்கம் பண்ணப்பட்டாரு, எல்லாருக்காகவும் உயிரோடு எழுந்தாரு, எல்லாருக்காகவும் வாழறாரு. இப்ப மறுபடியும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. இப்ப என்னன்னா, இந்த பாஸ்டரல் கேர் பத்தி நான் பேசுறேன். இந்த வெறும் உலக இப்போ நம்ம எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம். உலகத்துல எத்தனையோ விதமான கெட்ட செய்தி கேட்கிறோம். இங்க ஒரு விபத்து நடந்தது, அங்க நிலநடுக்கம் வந்தது, இங்க யுத்தம் நடக்குதுன்னு எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம். இதுல ஒரு நல்வார்த்தையை சொல்றவர் தான் பாஸ்டர். உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இது சொல்றவர் தான் பாஸ்டர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டுப்பா, உனக்கு ஒரு உன் நம்பிக்கை வீண் போகாதுப்பான்னு சொல்றவங்க தான் பாஸ்டர். அந்த மாதிரி இந்த வார்த்தையை கொடுக்கறதுனால
அவங்களுக்கு வந்து வேற வேலை இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, அவங்களுக்கு வருமானத்துக்கு வழி இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. இந்த வாழ்க்கை முறையில இந்த 99 பேர் ஒழுங்கா வாழணும்னா ஒருத்தர் ஒரு வாழ்க்கையை 100 பேர்ல ஒரு 99 பேர் ஒழுங்கா வாழணும்னா ஒருத்தர் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி தேவனுடைய வார்த்தையில நேரத்தை செலவிட்டு, தேவனுடைய பாதப்படியில அவருடைய சமூகத்துல நேரத்தை செலவிட்டு அவர் ஒரு வார்த்தையை வந்து உங்களுக்கு கொடுக்கணும். இது ஏதோ பிரியாணி மேக் பண்ற மாதிரி இல்லைங்க, இந்த உலகத்துல சாப்பாடு ரெடி பண்ற மாதிரியோ இந்த மாதிரியான காரியம் இல்ல. இதுல வந்து ஒரு பயம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும், இதுல ஒரு முழு ஈடுபாடு இருக்கணும், முழு சரணாகதியோட அவர் இருக்கணும். அதாவது இன்னைக்கு ஒரு 20 நிமிஷம் கேட்கற செய்தியில நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷமாவது பிரயோஜனமா இருந்துச்சான்னு பாப்போம். நம்ம இன்னைக்கு அவர் பேசினாரா, அவர் பேசுற வார்த்தை வந்து அபிஷேகத்தோட இருக்கணும். அபிஷேகத்தோட உங்களுக்கு அந்த ஆற்றலோட இருக்கணும். கடவுளுடைய ஆற்றல் பொருந்திய வார்த்தையா இருக்கணும். அந்த வார்த்தை உங்களுக்கு வரும்போது உங்களை எனர்ஜைஸ் பண்ணணும். உங்களை வந்து வீக்கா இருக்கிறவங்கள எனர்ஜைஸ் பண்ணணும். அந்த வார்த்தை வந்து உங்களை புஷ்டியாக்கணும். நற்செய்தியை எலும்புகளை புஷ்டியாக்கும்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி அந்த உங்களுடைய எலும்புகளை புஷ்டியாக்கும்படியான வார்த்தைகளா இருக்கணும். அதாவது இது வந்து மருந்துங்க. வார்த்தை வந்து ஒரு மருந்து. தேவனுடைய வார்த்தைன்றது ஒரு மருந்து. இந்த மருந்து வந்து உங்களை குணமாக்குற காரியமா இருக்கணும். ஏதோ வந்து சத்தம் இல்லாம ஊசி போட்டு போறது வேலை இல்லை. இது ஊசி மாதிரி குத்துற வேலையும் கிடையாது. இது நிறைய பாஸ்டர்ங்க பாத்தீங்கன்னா சில பேர் கிடைச்சாங்கன்னு ஊசி மாதிரி குத்துற வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. நான் அவங்கள குற்றப்படுத்த விரும்பல. நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ண, நம்மளுக்கு ஏத்த மாதிரி பாஸ்டர்ங்களை மாத்திக்கிறோம். இவர் கண்டிச்சு பேசக்கூடாது, இவர் வந்து காணிக்கை பத்தி பேசக்கூடாது, இவர் வந்து ஊழியத்துக்கு கூப்பிடக்கூடாது, நம்மள இந்த உலக வேலையிலேயே இருக்கணும், இந்த வேலையிலேயே நம்ம இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சோம், அடுத்த வருஷம் வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், 10 வருஷம் கழிச்சு நம்ம 10 லட்சம் சம்பாதிக்கணும். இந்த மாதிரியான நம்ம திட்டம் தான் நம்மள்கிட்ட இருக்கும். அவர் பாவம், அவர் பைபிள் படிச்சுட்டு அவர் வந்து ஒரு வார்த்தையை பேசிட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையை அறிவிச்சுட்டு போய் நேர்ந்துடுறாரு. உங்களுக்குள்ள இருக்கிற திட்டம்லாம் அவருக்கு முழுசுமா தெரியும்னா தெரியாது. அதாவது 2 விஷயம் இருக்குதுங்க உலகத்துல. இப்போ ஒரு பாடம் படிக்கலைன்னா ஒரு டியூஷன் போறீங்க, அந்த வெறும் டியூஷன் மாதிரியான காரியமும் இது கிடையாது. ஏன்னா உலக காரியத்துக்கு படிப்புக்கு உலக காரியத்துக்கிட்ட டியூஷன் போறீங்க, அந்த டியூஷனோட கூட இதை ஒப்பிட முடியாது. இது வந்து ஒருத்தரை உருவாக்குற விஷயம். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் உடஞ்சி போய் வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாம ஒரு நிலையில நிர்கதியா நிர்பந்தமான மனுஷன் நான் பவுல் சொல்ற மாதிரி எல்லாராலையும் கைவிடப்பட்டு எனக்கு அடுத்த என்ன, நான் அடுத்து என்ன பண்றது, நான் அடுத்து வாழ்க்கையில என்ன சாதிக்கிறது, நான் என்ன நிரூபிக்கிறதுக்கு, என் திறமையை நிரூபிக்கிறதுக்கு என்ன வழியே இல்லையேன்னு ஒருத்தர் நிற்கும் போது, அந்த நிலை வரும்போது தான் வந்து ஒரு என்கரேஜ் பண்றதுக்கு, ஒரு நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை அவசியம் நம்மளுக்கு தேவைப்படுது, தெரியுது. இந்த வார்த்தை வந்து ஒருத்தரையும் வந்து நிலைகுலைய செய்யற வார்த்தை இல்லை தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னா உங்களை வந்து உருவாக்குற வார்த்தை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வேதத்துல வந்து நிறைய எழுத்துக்கள் இருக்குதுங்க. இந்த வேதம் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டதுன்னா, ஏசையா ஒரே நிமிஷம் இது சொல்றேன் பாருங்க. ஏசையா 28 ஏசையா 28ஆம் அதிகாரம் வசனம் 10வது வசனமும் 10வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனை மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். இது அதுக்கு முன்னாடி வசனத்தையே வாசிக்கிறேன். 9வது வசனத்தையே வாசிக்கிறேன். 9வது ஏசையா 28ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 13 வரை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. அதாவது இந்த வசனத்தை யாரு பகுத்தறிவோட கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு போதிக்கிறேன்டார். அதாவது பால் மறந்தவர்கள்னா ஒரு குழந்தைகள் ஒரு கேட்கிற அளவுக்கு இருக்கிறாங்க, ஒரு அட்வைஸ் சொன்னா கேட்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்றவங்களுக்கு அந்த வசனத்தை உபயோகி பண்றேன், அந்த உபதேசத்தை கொடுக்கிறாருன்றார், உணர்த்துறாருன்றாரு. மனசாட்சின்னு ஒண்ணு வந்து பாவம் இது
புண்ணியம் எதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வசனத்தை உணர்த்துறாரு. பாவம்ன்ற ஒண்ணு என்னன்றது உணரும் போதுதான் இந்த வசனம் தெரிய ஆரம்பிக்குது. அத 10வது வசனம். கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாம் என்கிறார்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாக இருக்கும். இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா சில நேரத்துல பொய்டிக்கலா போகும். இந்த சில நேரத்துல பாத்தீங்கன்னா கவிதை நடிகளை போகும், சில நேரத்துல உரை நடை மாதிரி போகும், சில நேரத்துல பாத்தீங்கன்னா பாடம் நடத்துற மாதிரி இருக்கும், சில நேரத்துல கதை வரும், சில நேரத்துல ஒரு பகுதி ஒரு மாதிரி இருக்கும். இதுல என்னன்னா அந்த வேர்டோட கன்ஸ்ட்ரக்ஷனை சொல்றாங்க இங்க. அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல தேடி விசாரிக்கணும். இந்த வசனத்தை தேடி விசாரிக்கணும். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகள் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இப்ப ஏன் ஒரு ஊழியக்காரர் தேவைப்படுறாருன்னா அவர் ஆவியை பெற்ற மனுஷன். அவர் தேடும் போது அந்த வார்த்தையை தேடுறாரு. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். சில பேருக்கு பைபிள் பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சமா இருக்குதுங்க, வசனம் எனக்கு புரியலீங்களேன்றாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே அப்படிதான். இந்த வசனத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த வசனம் எழுதப்பட்ட நடையே அப்படிதான். எப்படின்னா கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமா தான் இருக்கும். இதுல எது உங்களுக்கான வசனம் தேடி கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு தான் கர்த்தருடைய ஆவி இருக்கு. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவியவைகளை சேர்க்கும். இந்த ஆவி அந்த வார்த்தையை உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. இங்க இது இருக்கு, இங்க அது இருக்கு, இதனை படிக்கும் போது இது உனக்கான வார்த்தைன்னு பேசும். இது சாதாரண வார்த்தை இல்லைங்க, ஜீவனுள்ள வார்த்தை. ஒருத்தர் கர்த்தருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு எழுதின வார்த்தை இது. கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு எழுதின வார்த்தை இது. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நீங்க கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் எழுதின வார்த்தை. இதை வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இந்த முறையில தான் வேதம் வாசிக்கணும். வேதம் வாசிக்கணும் போது ஆரம்பத்திலிருந்து வாசிச்சாலும் இதுல சில வசனத்தை ஆழமா சிந்திக்கணும், சில வசனத்தை மேம்போக்கா ஒரு தடவை தான் படிக்கணும், அதுக்கு மேல திரும்ப படிச்சு அதன் நேரத்தை வீணடிக்க கூடாது. சில வசனத்தை 2 தடவை வாசிக்கணும், 3 தடவை வாசிக்கணும், 4 தடவை வாசிக்கணும், நிறைய தடவை வாசிக்கணும். எந்த பகுதியை எந்த வசனத்தை எதுக்கு கவனம் செலுத்தக்கூடாதுன்றத உங்க கூட கடவுள் இருந்து நடத்தணும். அதுக்கு துணையா இருக்கிறது தான் இந்த பாஸ்டருங்க. இந்த பாஸ்டருங்க உங்களுக்கு வசனத்தை எடுத்து கொடுக்கறதுக்காக தான். எடுத்து கொடுத்து ஒரு உணவை பரிமாறுற மாதிரி ஆவிக்குரிய உணவை உங்களுக்கு கொடுக்கறாங்க. அதாவது உங்க ஆத்மா செழிக்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறாங்க. அவங்களுடைய வார்த்தையை கொடுக்கல. அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு இந்த வாரம் கடன் இருக்கு, அடுத்த வாரம் இஎம்ஐ இருக்கு, அதுக்காக இந்த வாரம் பேசுறாங்கன்னு இல்ல. இந்த வார்த்தை போய் சேர்ந்தா அவங்க இன்னைக்கு ஒருத்தர் தேவையோட வருவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் சுகமாகணும்னா அந்த சுகமளிக்கும் வார்த்தை வரணும். இன்னைக்கு கடன் பிரச்சனையில வரவங்களுக்கு கடனை தீர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி வரணும். அந்த எபிலிட்டியை கொடுக்கற வார்த்தை வரணும். அவங்க வேலை செய்யறதுக்கு ஏற்ற எபிலிட்டியை கொடுக்கற வார்த்தை வரணும். அந்த எபிலிட்டியை உங்களுக்குள்ள உருவாக்கணும். அது வீக்னஸா இருந்தாலும் சரி, இல்ல பலவீனமா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஏதோ ஒரு நாட்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, வேலை இல்லாத பிரச்சனையா இருந்தாலும் சரி, திருமண காரிய தடையா இருந்தாலும் சரி, இல்ல பிள்ளை பாக்கியத்துக்கான தடையா இருந்தாலும் சரி, இல்ல குடும்பத்துல சமாதானம் இல்லைனாலும் சரி, அந்த பிரச்சனையை மேற்கொள்ற எபிலிட்டியை உங்களுக்கு கொடுக்கறது இந்த வார்த்தை. அதை கொடுக்கறவங்க தான் தேவ மனிதர்களா இருந்து அவங்க நடத்துறவங்க. புரியுதுங்களா? இதுதான் நான் சொல்ல வரேன். கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். வெறும் உலகத்துல நம்ம இருக்கும்போது நம்மளை உடைச்சி போட்டுரும் உலகம். நம்ம கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நம்ம மீண்டும் உருவாக்கப்படணும். உங்களுக்குள்ள டெய்லி எவ்வளவோ செல்கள் அழியுது, அணுக்கள் அழியுது, எவ்வளவோ செல்கள் அழியுது, திரும்ப நீங்க உற்பத்தி ஆகுது. அந்த மாதிரி உற்பத்தி பண்றதுக்கான வேலையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு தான் இவங்க அந்த வார்த்தைகளை பேசுறாங்க. ஏதோ அவங்களுடைய பண உற்பத்திக்காகவோ இல்ல அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவோ அவங்க இதை பேசுறது இல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நான் என் செய்தியை முடிச்சுக் கொள்கிறேன்.